மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தங்கள் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி முழுக்க மெட்டீரியல் பாலிடிக்ஸ், அதாவது ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான அம்சங்கள் 2026 தேர்தலில் என்னங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடந்த 50 வருட காலங்களாக மாறி திமுக, அதிமுக அப்படிங்கிற 2 திராவிட கட்சிகளும் அதன் தலைமையில் ஒரு அணி அமைத்து மாறி ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் மரணத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக திமுக தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி தான் பொது தேர்தல்களில் பெரிய வெற்றியை பெற்றுட்டு வருது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளும் திமுக அரசை வீழ்த்தி யார் அடுத்தது ஆட்சி உட்கார போகிறாங்கிற போட்டியில் 3 கட்சிகள் இருக்குது. ஒன்று அதிமுக, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி, மற்றொன்று புதிதாக களமிறங்கியிருக்கும் தாவேகா கட்சி. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தலைமையில் ஒரு அணி அமைக்கிறதுக்கு வலுவுள்ள ஒரு கட்சி. கடந்த 2021 தேர்தலிருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தலைமையில் ஒரு கூட்டணிங்கிறது எப்போவுமே அமைக்கிறதுக்கு வல்லமை பெற்ற ஒரு கட்சியாக அதிமுக கட்சி இருக்குது. ஆனால் அவங்களால வெற்றியை ஈட்ட முடியலை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வலிமையாக எழுந்து வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி தனியாக நிற்பது தான். இனிமே நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் சாத்தியம் கிடையாது. இந்த கருத்தை சொல்கிறதுல நமக்கு எந்த சலனமும் இல்லை. இதுதான் நடக்க போகிற உண்மை. இதை நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் பார்க்க போகிறீங்க. தற்போதைய நிலைமையில் ஊடகங்களும் சரி, கருத்து கணிப்புகளும் சரி சொல்கிற ஒரே விஷயம், ஸ்டாலின் தான் அடுத்து ஆட்சிக்கு வருவார், திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரு சேர எல்லா மீடியாக்களும் எல்லா சர்வேக்களும் அந்த கருத்து தான் எடுத்து வைக்குது. இது உண்மையா? இவங்களை வீழ்த்த முடியாதான்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை வீழ்த்தலாம். அதுக்கு 2 வழி இருக்குது. ஒரு வழி என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை திமுக கூட்டணியிலேருந்து பிரித்து வெளியே எடுப்பது. இன்னொரு வழி என்ன அப்படின்னா, திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து திமுக கூட்டணி கட்சியை எதிர்த்து போட்டியிடுவது. இதுதான் 2வது வழி. இதில் முதல் வாய்ப்பை விஜய் பயன்படுத்துகிறாரு. காங்கிரஸை திமுக கூட்டணியிலேருந்து வெளியேற்றதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுறாரு. இதில் 2வது வாய்ப்பை பயன்படுத்துகிற கட்சி அதிமுக. அதிமுக என்ன முயற்சி பண்ணுது அப்படின்னா, ஆளும் திமுக அரசுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி இருக்கிற எல்லா கட்சிகளையும் கூட்டணியில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு கட்சிகளை சேர்த்ததுக்கு அப்புறமும் அதிமுக கூட்டணி வலுவிழந்து காட்சியளிக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த கட்சிக்கு திமுக கூட்டணியை வீழ்த்துற அளவுக்கு ஓட் ஸ்ட்ரென்த், அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த்தே இன்னும் வரலை. அதனால அவங்க மேலே நம்பிக்கை இன்னும் வரல. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியோட பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இனிமே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிகழணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி இல்லாமல் முடியாது. களத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இல்லாத எல்லா அரசியல் கட்சிகளும் நாம் தமிழர் கட்சியை தலைமையேற்று, அண்ணன் சீமான் அவர்களை தலைமையேற்று, அண்ணன் சீமான் அவர்களை முதலமைச்சராக சொல்லி களத்தை சந்தித்தாதான் இனிமே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிகழும். எழுதி வைத்துங்க, இன்னைக்கு நான் சொல்கிறேன், இதுதான் இனிமேல் நடக்கும். இதை தவிர வேற வாய்ப்பு கிடையாது. ஏன் வேற வாய்ப்பு கிடையாது? முதல்ல நம்ம இன்னொரு வாய்ப்பு விஜய் முயற்சி பண்ணுறாருன்னு சொன்னோமே, ஏன் அது கை கூடாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அது ஆல் இண்டியா பொலிட்டிக்கல் வெதரை நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு டிஎம்கே கூட்டணி ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்க அமைத்திருக்கிற இந்தியா கூட்டணி ஒரு ரெயின்போ அலைன்ஸ். அவங்க ஒரு கொள்கை கூட்டணி கிடையாது. பல்வேறு மாநிலங்களில் பாஜகவை எதிர்க்கிறதுக்காகவே பாஜக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எவ்வளவு முரண்பாடில் இருந்தாலும் அவங்க ஒன்றா கூட்டி வச்சு இந்தியா அலைன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் பார்ட்னராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். ஸ்டாலின் அவர்களை கழட்டி விட்டுட்டு அவங்க வேறு ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி சேர்ந்து அவங்க இந்த தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பாளர்கள், இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அதிருப்தி அடையும். அந்த கூட்டணி டிஸ்மேண்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை ராகுல் காந்தி பயன்படுத்த மாட்டார், எடுக்க மாட்டார் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். ஏன்னா இது ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது. தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் மட்டும் இதில் பெரிய ஃபேக்டர் ப்ளே பண்ண முடியாதுங்கிறதா என்னோட கருத்து. அவங்க விஜயை ஒரு பார்கெனிங் ஃபேக்டருக்காக தான் பயன்படுத்திக்கிறாங்களே தவிர கூட்டணியை உடைத்துட்டு வெளியே வர்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா நம்மளோட கணிப்பு. கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்போ டிஎம்கே கொஞ்சம் வீக் பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. காங்கிரஸுக்கு அதிகமாக சீட் பார்கெயின் பண்ணி வாங்கிட்டா கூட நாம் தமிழர் கட்சிக்கு அது மிகப்பெரிய சாதகமான ஒரு விஷயம். எப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸை அழிச்சு ஒழிச்சதில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. தமிழின படுகொலையை நிகழ்த்திய காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பரப்புரை செய்து அவர்களை தோற்கடிப்பது நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும், சீமான் அவர்களின் தளபதிகளுக்கும் மிக எளிதான ஒரு விஷயம். அப்போ நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வாய்ப்புங்கிறது காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதிகளில் நமக்கு இன்னுமே அதிகமாகுது. காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் தன்னுடைய களமாக மாற்றும். இனப்படுகொலையை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய சட்டமன்ற தொகுதியும் நாம் தமிழர் கட்சியின் வசம் வரும்.
மற்றொரு சாதகமான விஷயம் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன அப்படின்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் என்டிஏ பெற்ற 18 விழுக்காடு வாக்கு. அந்த 18 விழுக்காடு வாக்கில் பெரும்பான்மையான வாக்குகள் அதிருப்தியில் இருக்காங்க. மறுபடியும் பாஜக அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தனால. ஏன்னா அந்த 18 விழுக்காடு வாக்குகளும் அண்ணாமலை என்ன சொல்லி எடுத்தாரு, திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள், எடப்பாடி ஒரு தற்குறின்னு சொல்லி எடுத்த வாக்குகள் அந்த 18 விழுக்காடு வாக்குகள். அந்த 18 விழுக்காடு வாக்குகளும் இப்போ அப்படியே திருப்பி அதிமுக கூட்டணிக்கு போகுமா அப்படின்னு கேட்டால் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அடுத்த சாய்ஸ் அவங்களுக்கு யாராக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். அந்த 18 விழுக்காடுலேருந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரும்பங்கு வாக்கு இந்த 2026 தேர்தலில் போலாகும். அதுதான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஜம்பை கொடுக்க போகுது. 8.22 விழுக்காடுலேருந்து 20 விழுக்காடு தாண்டி போகிற அளவுக்கு ஒரு ஜம்பை நான் சொன்ன 2 வாய்ப்புகளும் கொடுக்கும். இது போக மூன்றாவது பெரிய ஃபேக்டராக இருப்பது ஐயா ஈவேரா அவர்கள். ஈவேரா அவர்கள் பாலிட்டிக்ஸை கையில் எடுத்தனால நாம் தமிழர் கட்சிக்கு புதிதாக ஒரு ஓட் பேங்க் ஓப்பன் ஆகுது. அண்மையில் சென்னையில் இருக்கக்கூடிய பிராமின் அசோசியேஷன் அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறோம் அப்படின்னு. பிராமண கடப்பாறை ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த திராவிட குட்டிச்சவரை இடித்து தள்ளுறதுக்கு. பொறுத்திருந்து பாருங்க, இது அறுவடைக்கான காலம். வாழ்க தமிழுடன்.